அனைவருக்கும் வணக்கம். குழுவில் இணைந்துள்ள மெய்ப்பொருள் ஆன்மீக குழுவில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி திருநாளாம் இன்று 4வது நாள். ஆண்டாள் அருளிய பாசுரத்தில் 4வது பாடல் ஆழிமலை கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் மலையினுடைய பெருமையையும் நாட்டு வளமை பற்றியும் ஆண்டாள் விளக்கமாக கூறியிருக்கக்கூடிய இந்த பாடல். ஆழிமலை கண்ணா என்றால் ஆழி என்றால் மலை வருகையை பற்றி ஆண்டாள் பெருமையாக உரைத்திருக்கிறார் இப்பாடலில். அவ்வாறே 4வது பாசுரத்தை பற்றியும் அதனுடைய பொருள் விளக்கம், பாசுரம் மற்றும் இன்றைய 108 திவ்யதேச தலமான திருவெள்ளரை என்ற ஊரில் இருக்கக்கூடிய புண்டரிகதாசன் என்ற ஒரு பெருமானையும், திருப்பாசூர் என்ற வைணவ தலமும், திருப்பாசூர் வாசீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருமான் சிவனானுடைய திருத்தலத்தையும், திருவாலங்காடு என்ற ஊரிலே இருக்கக்கூடிய வடராண்யரேஸ்வரர் என்ற ஒரு ஐயனையும், வட ஆரண்யம் அதுதான் வடராணேஸ்வரர் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த 3 தலங்களை பற்றியும் இந்த வகுப்பில் காணலாம். செவ்வேல் வடிவோனே, சேவர் கொடியோனே, வேலும் மயிலும் துணையோனே, வேத வித்தகனே, தண்டை அணிந்தவனே, சதாசிவ புதல்வனே, போற்றி போற்றி என்று எம்பெருமான் முருகனை வணங்கி எம்பெருமான் நாராயணுடைய பாதங்களையும் ஆண்டாள் நாச்சியாருடைய பாதங்களையும் நமஸ்கரித்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தீன்தோள் மணிவண்ணா உன் திருவடி செவ்விய திருக்காப்பு இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே நாம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நாராயணனை பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று ஸ்ரீமன் நாராயணுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த வகுப்பினை துவக்குகிறேன். முதலில் நான் முன்பே சொன்ன மாதிரி மார்கழி மகா உற்சவத்துல மார்கழி மாசனுடைய பெருமையை பற்றி நிறைய நாம் அறிந்திருப்போம். அந்த வகையில் மார்கழியுடைய பெருமை மனித குலத்திற்கு, விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு கனெக்டிவிட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இணைப்பு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கின்றது. மார்கழியில் கிருஷ்ண பரமாத்மா மார்கழியிலே மாதங்களிலே நான் மார்கழியாக இருப்பேன் என்று சொல்வது போல, இந்த மகத்துவமான இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை பற்றி பாடுவதும் தரிசிப்பதும், ஆன்மீக விஷயங்களுக்கு கதா காலட்சேபம், உபநிஷங்கள் மற்றும் இறைவனுடைய அருமை பெருமைகளையும் பாடுவதிலும் நம்ம நம்மளுடைய நேரத்தை நாம் செலவிடும் பொழுது ஆன்மீகம் வலுப்பெறும், வலிமை பெறும், நல்ல எண்ணங்கள் தோன்றும் மற்றும் இந்த பிரபஞ்சம் பிரகாசிக்கும் என்ற அடிப்படையில் முதலாவதாக வைணவத்தலம் திருவெள்ளரை என்ற ஊர் இருக்கக்கூடிய புண்டரிகாஷ பெருமாள் என்ற ஒரு பெருமாள் தான் இன்று இந்த நம்மளுடைய வகுப்பிலே பயணிக்க போகிறோம். அவருடைய கோயில் தரிசனம், கஷேத்திர தரிசனம் தான் இங்க நாம் பயணிக்க போவது. புண்டரிகாஷ பெருமாள் கோயில் திருவெள்ளரை என்ற பேரே ரொம்ப பழமையான பேர். மதுரையில் இருக்கக்கூடிய குடலழகருக்கெல்லாம் முன்னோடியாக முதற்கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த திருவெள்ளரை பெருமாள். திருவெள்ளரை பெருமாள் என்றால் திருவெள்ளரை என்ற ஊருக்கு பேர் காரணம், நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, வெண்மையான பாறைகளை குடைந்து செய்யப்பட்ட கற்கோயில்கள் இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த ஊருக்கு திருவெள்ளரை என்ற பெயரும், வெள்ளப்பாறை அதான் வெள்ளப்பாறை, வெள்ளையான பாறை, வெண்மையான பாறை, அதான் திருவெள்ளரை. ஒரு திரு என்பது ஒரு உயர்வுக்காக கொடுத்த ஒரு ஊர் தான் இது திருவெள்ளரை. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் புண்டரிகாஷ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இது 108 திவ்யதேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது. சோழ நாட்டோடைய 4வது திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இது. இக்கோயில் திருச்சிராப்பள்ளி துறையூர் போகும் வழியில் தான். பெரும்பான்மையான கோயில் இந்த திவ்யதேசங்கள்ல திருச்சிராப்பள்ளிக்கு அருகே மிகப்பெரிய கோயில்கள், மிக முக்கியமான கோயில்கள்லாம் இங்க அமைந்திருக்கின்றன திருச்சி மாவட்டத்துல.
மற்றும் இந்த துறையூர் செல்லும் வழியில தான் இந்த கோயில் இருக்கிறது. இங்கே தான் இந்த புண்டரீகாட்ச பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இந்த இறைவனுக்கு வந்து புண்டரீகாட்சன் என்ற பெயரோடு ஆம், மணச்சநல்லூர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த வட்டம் மணச்சநல்லூர் வட்டத்துக்கு பக்கத்துல தான் இந்த திருவள்ளரை என்ற சிறு ஊராட்சி இருக்கிறது. இதில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் வந்து மிக பெருமை வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து புண்டரீகாட்சன் என்ற பெயரோடு செந்தாமரை கண்ணன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. இங்கே வந்து ஐயன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி இருக்கின்றது அவருடைய பார்வை. திருமுக மண்டப சக்கரம் வந்து இங்க வந்து அதாவது பெருமாள் கோயில்ல வந்து இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் வந்து இருக்கு இல்லையா? சங்கு சக்கரம் ஏந்திய தடக்கையன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த சங்கு சக்கரம் ஏந்திய அந்த பெருமானுடைய சக்கரம் பெருமாளுடைய சக்கரம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியது. ஒவ்வொரு கோயிலிலுமே ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியது. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து பிரயோக சக்கரம் என்று அப்படின்னா பிரயோக சக்கரம்னா நம்மள எதிரிகளை அழிக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய அதர்மத்தை அழிக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய அந்த பிரயோக சக்கரம் தான் நீங்க வந்து இறைவன் வந்து கையில் வைத்திருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர மற்ற 7 மூலவர்கள் இங்கு இருக்கிறார்கள். பிற கடவுள்கள். மேலே பெருமாளுடைய வலது பக்கத்தில் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய வலது பக்கத்திலே சூரியனும், சூரிய ஆற்றல் பொருந்திய இறைவன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். சூரியனும், இடது பக்கத்தில் சந்திரனும் இருப்பதாக இந்த பெருமாளுக்கு இயற்கையாகவே வந்து கற்சிலைகள் இருக்கின்றன. சூரிய கடவுளுடைய சிலையும், இடது பக்கம் வந்து சந்திரனுடைய சிலையும் வந்து இந்த பெருமாளுக்கு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் வந்து சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் நாராயணனுக்கு. அவருக்கு கீழே வலது பக்கத்துல வந்து கருட பகவானும், இடது பக்கம் வந்து ஆதிசேஷன் மனிதர் ரூபத்தில் வந்து இறைவனை நின்று தரிசித்து இந்த பெருமாளை நின்று தரிசித்த கோலத்தின்படி அவர் காட்சி அளிக்கிறார். கீழே அமர்ந்தபடி வலது பக்கம் வந்து மார்க்கண்டேய மகரிஷி இருக்காங்களே, அவர் வந்து மோட்சத்திற்காக தவம் இருக்கும் ஒரு நிலைதான் இந்த இந்த பெருமானுடைய பரிவாரங்கள் சூழ சூரியன், சந்திரன், ஆதிசேஷன் மற்றும் இந்த கருட வாகனத்தினோடு இணைந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பதற்காக இறைவன் காட்சி தந்ததற்காகத்தான் இந்த தலம் திருவெள்ளரை என்றும், அந்த நிலையில்தான் இங்கு பிரகாரத்திலும் கருவறையிலும் இந்த இத்தனை தெய்வங்களும் இருக்கின்றன. அப்போ மோட்சத்திற்காக தவம் புரிந்து நின்ற நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கண்டேய மகரிஷி கீழ் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிறார். சூரிய சந்திர ஆற்றலையும் ஒரு ஒரு சேர பெற்ற ஒரு இறைவன் தான் இவன் இந்த பெருமாள் இங்கு. மற்றும் இடது பக்கம் வந்து தாயார் இருக்கிறாங்க. தாயார் வந்து உலக நன்மைக்காக தாயார் வந்து இறைவனை வந்து அம் இணையுடன் இணைந்து உடனுறை தேவியாகத்தான் எல்லா மற்ற தலங்களிலே வந்து அ தாயார் வந்து பெருமாளுடன் காட்சி தருவாங்க. ஆனா இந்த தலத்தில் அன்னை வந்து அமர்ந்த நிலையில் புண்டரிகாசனுக்கு கீழ் அமர்ந்த நிலையில் பாதத்திற்கு அருகே அமர்ந்து கண்களை மூடி தவம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அன்னையாக, பூமாதேவியாக, மகாலட்சுமி தாயாராக இருக்கிறார்கள் என்றால், இந்த கருவறைக்கு எவ்வளவு ஒரு அம் சக்தி இருக்க வேண்டும். இவர்களுக்கு நடுவில் வந்து மூலவ பெருமாள் வந்து பெரிய உருவத்துடன் காட்சி தருகின்றார். இதுதான் இந்த செந்தாமரை கண்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த புண்டரிகாட்சன் என்ற திருவள்ளரை கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர்களுடைய பெயர்கள். மற்றும் இங்க செந்தாமரை கண்ணனுடன் பங்கஜவள்ளி தாயார். தன் தாயாருக்கு தனியான சன்னதி என்று பார்த்தால், அங்க இருக்கக்கூடிய இந்த அம்மைக்கு வந்து இந்த தாயாருக்கு பங்கஜவள்ளி என்ற ஒரு பெயர் நாமம் இருக்கின்றது. உற்சவர் வந்து இங்க செந்தாமரை கண்ணன். எப்பயுமே கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்திற்கு ஒரு பெயரும் பெருமாளுக்கு, வெளியில உற்சவருக்கு இருக்கிற ஒரு பெயரும் வந்து இருக்கும். எந்த கோயில்களுமே 2 பெயரும் ஒன்றாக இருப்பதில்லை. இந்த 108 திவ்ய தேசங்கள்லயுமே அப்படிதான். எந்த பெயருமே உள்ளிருக்கக்கூடிய மூலவருக்கு இருக்கக்கூடிய பெயர் வெளியில உற்சவருக்கு இருப்பதில்லை. அப்போ ஒவ்வொரு அம் அ திவ்ய தேசத்திலுமே 108 திவ்ய தேசம் நம்ம 106 இருக்கு இல்லையா? அந்த 106 திவ்ய தேசங்கள்லயுமே பெருமாளுக்கு மூலவருக்கு ஒரு பெயர் நாமமும், உற்சவருக்கு ஒரு பெயர் நாமமும் தான் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த புண்டரீகாட்சனுக்கு திருவெள்ளரையில் செந்தாமரை கண்ணன் என்ற மற்றொரு பெயரும், தாயாருக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பங்கஜ வள்ளி, அந்த குண்டியில் போடுவோம் இல்லையா? அந்த பங்கஜ வள்ளி.
அந்த பங்கஜவல்லி என்ற தாயாரும் இருக்கிறார்கள் இங்க. வருடத்திற்கு இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூச்சாற்று விழா உற்சவம் வந்து இந்த பங்கஜவல்லி தாயாருக்கு மிக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. மற்றபடி பங்கஜவல்லி தாயாருக்கு எந்த ஒரு உற்சவமும் கிடையாது. அந்த ஒரு வருஷத்திற்கு ஒரு தடவை மட்டும் அந்த கோடை சித்திரையில வந்து பூச்செறிதல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் பூக்கள் கொண்டு வந்து தாயாருக்கு சேர்ப்பாங்க. அந்த ஒரு பூச்செறிதல் திருவிழா வந்து நடைபெறுகின்றது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக ஸ்பெஷலான ஒரு திருவிழாவாக அன்னைக்கு அந்த தாயாருக்கு மட்டும். மற்றும் புண்டரீகாட்சனுக்கு எப்பயும் போல அபிஷேகம், ஆராதனை, அ வ ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி மற்றும் இந்த துவாதசி விரதங்கள், இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே வந்து இங்க அனுஷ்டிக்கப்படுகிறது. அ வ இந்த வைகாசி தோறும் நடக்கக்கூடிய வசந்த உற்சவம் மற்றும் ஆடியிலே நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசியில் நடக்கக்கூடிய பவித்திர உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் திருவிழா, பங்குனியில வந்து பிரம்மோற்சவம் இறைவனுக்கு நம்ம திருப்பதியில நடக்கும் இல்லையா? அவருக்கு பண்ற அந்த பிரம்மோற்சவ நாளிலேயே இவருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த தாயார பத்தி சொல்லணும் அப்படின்னா, தாயார் பங்கஜ செல்வி என்கின்ற அந்த பங்கஜ வள்ளிக்கு இந்த ஊரில் தாயாருடைய ஆதிபத்தியம். அதாவது தாயார் ஆதிபத்தியம்னா, அன்னைதான் பிரதானம். எப்படி மதுரையில் வந்து மீனாட்சி வந்து ம் அ பாண்டியன் மன்னன் மகளாக பிறந்து சொக்கனை அடைந்து மீனாட்சி வந்து ஒரு 6 மாதம் ஆதிபத்தியம் செய்கிறாளோ, அதே மாதிரி இங்கு வந்து தாயார் பங்கஜ செல்விக்கு தான் இங்க ஆதிபத்தியம். அன்னை தான் இங்கு வந்து ஆதிபத்தியமாக இருக்கிறது. அதாவது செங்கோல் ஆதிபத்தியம் என்பது என்னன்னா, செங்கோல் வந்து அன்னைக்கு தரப்படுகிறது. அப்ப அன்னை வந்து இந்த அம்பிகை இல்ல தாயார் வந்து செங்கோல் ஆட்சிக்கு தகுதியானவள் என்று கூறி, அவளுக்கு வந்து அந்த செங்கோல் ஒவ்வொரு மாதம் நான் சொல்ற அந்த சித்திரை திருவிழா மாதிரி, அந்த சித்திரை நாள்ல நடக்கக்கூடிய அந்த பூச்செறிதல் திருவிழா அப்ப செங்கோல் வந்து இந்த தாயாருக்கு கொடுக்கப்படுகிறது கையில். அப்போ தாயாருக்கு எப்பயுமே இந்த செங்கோல் ஏந்திய இந்த தாயார் முன்னே செல்ல, அந்த உற்சவத்தின் போது அந்த புறப்பாடு காலங்களில் அந்த தாயாரும் பெருமாளும் புறப்படுவாங்க இல்லையா? சன்னதிய விட்டு அந்த நகர்வலம் வரும்போது, அந்த புறப்பாடு காலங்களில் இந்த தாயார் முன் செல்ல, பெருமாள் வந்து பின்னால் தான் செல்வார். மற்ற சன்னதிகள்ல உடனுறை நாயகியாக ஸ்ரீதேவி, பூதேவி இருவருமே உடனுறை நாயகியாக வருவார்கள். இல்லை என்றால் பெருமாள் முன்னே செல்ல, தாயார் வந்து பணிந்து பின்னே செல்லக்கூடிய அந்த ஒரு அந்த சமய ஒழுக்கம், அந்த வாழ்வியல் ஒழுக்கம் மனிதர்கள் பின்பற்றுவது போல தான் இந்த கோயில்கள்ல இருக்கு. ஆனா இங்க இந்த கோயில்ல வந்து அன்னை முன் செல்ல, அந்த தாயார் வந்து முன் செல்ல, பங்கய செல்வி என்றும், பங்கஜவல்லி என்றும் சொல்றாங்க. அப்போ அந்த தாயார் முன்னே செல்ல, பெருமாள் பின் செல்வார் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்க வந்து அ அந்த உற்சவ விழாவின் போதும், ச அந்த ஊர்வலம் இருப்பாங்க இல்லையா? நகர்வலம் போதும் இந்த விஷயம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதுல மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாயார் வந்து மாலை மாலை நேரம் அந்த சூரிய அஸ்தமனம் இருக்கு இல்லையா? அதற்குள்ள மூலஸ்தானத்துக்கு சென்றுருவாங்களாம். இது ஒரு சிறப்பாகவே இங்க சொல்லப்படுகிறது. அ அப்ப 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு 5 மணிக்கு உற்சவங்கள் ஆரம்பித்து நகர்வலம் முடித்து, தாயார் வந்து சூரிய உதயத்திற்குள்ளே தன்னுடைய கருவறைக்கு மூலஸ்தானத்துக்குள் சென்று விடுவது வழக்கம். எக்காரணம் கொண்டும் அந்த நேரத்தை அவர்கள் வந்து தவற விடுவதில்லை. அந்த மகாலட்சுமியை, அந்த பத்மவல்லியை, அந்த பங்கஜவல்லியை கொண்டு போய் மூலஸ்தானத்திலே பக்தர்கள் சேர்த்து விடுகிறார்கள். இது ஒரு மிக ஒரு சிறப்பான விஷயம். அப்போ பெருமாள் வாகன புறப்பாடு அல்லது அன்றைய தினத்தன்று புறப்பாடை முடித்துவிட்டு, அவரு புறப்பாடை முடித்துவிட்டு, தாயாருக்கு முன்னே அந்த புறப்பாடை முடித்துவிட்டு, அங்க வந்து அந்த கோயில்ல வந்து நாழிகேட்டான் வாயில் அப்படின்னு ஒரு வாயில் இருக்கு. அதாவது அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாயில். அந்த வாயிலுக்கு அருகே தாயாருக்கு முன்னே சென்று பெருமாள் நின்று விடுவாராம். அவருடைய பரிவாரங்களுடன். அப்போ நின்று கொண்டு தாயாரிடம் ஏன் நேரம் ஆனது என்று கூறி, பின் மூலஸ்தரம் சேருவாராம். ஒரு அந்த கேள்விய கேட்பாங்களாம். எதுக்காக இவ்ளோ நேரம்? சூரிய உதயத்துக்குள் நம்ம கொண்டு வந்து நம்ம சேர்த்து விட்டாலுமே, அங்க ஒரு இது சமய ஒரு முறையாக வந்து இது பின்பற்றப்படுகிறது. காலதாமதம், ஏன் காலதாமதம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு பெருமாள் திரும்பி விடுவார். தாயார் அவருடைய கருவறைக்கு சென்று விடுவார். இதெல்லாம் வந்து இங்க ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்வாக வந்து பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி செங்கமல வள்ளி என்ற ஒரு அம்பிகை தாயாருக்கும் இங்கு ஒரு தனி சந்நிதி உள்ளது. இந்த தாயாருக்கு வந்து வருடத்தில் ஒரு நாள் பங்குனி மாதம் அந்த பங்கஜவல்லி தாயாருக்கு வந்து சித்திரை என்றாலும் இந்த செண்பகவல்லி தாயாருக்கு
செண்பகவல்லியில செங்கமலவல்லி தாயாருக்கு வந்து பங்குனி மாதத்துல அந்த நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரத்துல வந்து இந்த இந்த தாயாருக்கு வந்து சிறப்பான அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆ இந்த இந்த செங்கமல்ல வள்ளிக்கு அதே மாதிரி பூச்சொரிதல் விழாவும் அப்ப வருடத்திற்கு 2 முறை சித்திரை அண்ட் பங்குனி 2 மாதங்கள்ல வந்து இருவருக்குமே வந்து தனித்தனியாக பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது. இந்த இந்த பூச்சொரிதல் விழா யாருக்கு இந்த செங்கமல்ல தாயாருக்கு நடக்கும்போது 3 பேரும் சேர்ந்து ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்து வருவாங்க. இத வந்து சேத்தி தரிசனம் என்கிறார்கள். அதாவது 3 பேருமே சேர்ந்து அருளக்கூடிய ஒரு தரிசனம், காட்சி. இதத்தான் வந்து சேத்தி தரிசனம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். அன்று ஒரு நாள் மட்டும் இந்த பங்கஜவல்லி அன்னை இத்தனை நாள் பெருமாளுடைய வலப்புறம் இருந்த அந்த பங்கஜவல்லி தாயார் அந்த இடத்தை வந்து செங்கமலவல்லிக்கு விட்டு தருவாராம். விட்டு கொடுத்துவிட்டு பெருமாளுடைய இடப்புறம் சென்று அமர்ந்து விடுவார். பெருமாளுடைய இடப்புறத்தில் அன்னையை வந்து வைத்து விடுவார்கள். இந்த ஒரு நாள் மட்டும் அந்த பூச்செறிதல் விழா முடிந்து அந்த ஒரு நாள் இறுதி நாள் அன்று இந்த செங்கமல்லவல்லி தாயார் வந்து பங்கஜவல்லி தாயார் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருப்பாங்க. இது வந்து இந்த கோயில்ல ஒரு சிறப்பாக இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. நவராத்திரி உற்சவம், ஐப்பசில ஊஞ்சல் உற்சவம், பங்குனி சேர்த்தி நான் சொன்னேன் இல்லையா? அப்ப 3 பேரும் சேர்ந்து பங்குனியில வரக்கூடிய அந்த உற்சவங்கள் எல்லாமே இங்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் வந்து திருவரங்கத்திற்கெல்லாம் தொன்மையானது, பழமையானது என்று கூறப்படுகிறதா, இது வந்து ஆதி வெள்ளரை என்ற ஒரு பெயர் தான் ஆரம்பத்துல வந்து ஆதி வெள்ளரை என்று தான் நம்ம 108 திவ்யதேசங்கள்ல ஒரு காரண பெயரோடு இது ஆதி வெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. ஆதி வெள்ளரை என்றாலே நம்மளுடைய பழமையான பெருமாளுக்கெல்லாம் பழமையானவர் என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த நான் சொன்ன மாதிரி வெண்மையான பாறைகளை குடைந்தெடுத்து தான் இந்த கோயிலை வந்து செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு உயர்வை காட்டுவதற்காக திரு என்ற அடைமொழி இருக்கின்றது. தீர்த்தங்களும் இங்க சிறப்பானதே. திவ்ய கந்த தீர்த்தம், சுரபுஷ்கரணி என்ற தீர்த்தமும், மணிகர்ணிகா என்ற ஒரு தீர்த்தமும் மொத்தம் 7 தீர்த்தங்கள் இங்க உள்ள மதிலுக்குள்ளேயே அந்த கோயிலுக்குள்ளேயே இந்த தீர்த்தங்கள் இருக்கின்றன. விமானமும் சிறப்பான விமானம். இந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சிறப்பம்சம் இருக்கு. எங்குமே இல்லாத வகையில் இக்கோயில் வந்து உத்தராயண வாசல் இருக்கு இல்லையா? வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் 2 வெவ்வேறு வாசல்கள் இருக்கின்றன. அந்த ஆகம விதிப்படி அந்த 2 வாசல்களும் அதாவது தை முதல் ஆனி வரை இருக்கக்கூடிய அந்த மாதங்களில் உத்தராயண வாசல் வழியாக இறைவன் வெளியே வருவார். தாயார் அதன் வழியாகத்தான் வெளியே வருவாங்க. ஆனா ஆடி முதல் அந்த மார்கழி வரை இருக்கக்கூடிய அந்த மாதங்களில் தட்சிணாய வாசல் வழியாக தான் உள்ள போவாங்க. அப்போ ஒரு வாசல் இருக்கு, இன்னொரு வாசலை அடைத்து விடுவார்கள். அப்ப இந்த மாதம் 6 மாதம் வந்து ஒரு வாசல் திறந்திருக்கும். அது வழியாத்தான் தாயார் உற்சவம் மற்றும் இந்த பெருமாளுடைய உற்சவம் நடக்கும். ஆ அடுத்தது இன்னொரு வாசல் வழியாக தட்சிணாயனம் சொல்லக்கூடிய அந்த காலங்கள்ல வந்து ஒரு வாசலை அடைத்து விட்டு இன்னொரு வாசலை திறத்து விடுறார். அப்ப இரு வாசல் இங்கு வந்து அந்த முறை வந்து இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்போ ஒரு முறை சிபி சக்கரவர்த்திக்கு இந்த ஸ்வேத வராகன் இல்லையா, பன்றி இல்லையா? அப்படின்னா அந்த வெள்ளை பன்றி அந்த உருவத்துல வந்து இந்த சிபி சக்கரவர்த்திக்கு இந்த பெருமாள் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்திருக்கின்றார். அப்ப அந்த பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸ்வேதாபுரிநாதன் என்ற ஒரு பெயரும் வந்து தல புராணங்களாக சொல்கின்றனர். மற்றும் சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், உடையவர் இவர்களுக்கெல்லாம் இங்க தனி சன்னதிகள் உண்டு. பூதேவி, ஸ்ரீதேவி மற்றும் நீலாதேவி என்ற 3 பேருமே நாச்சியார்கள். இறைவனுக்காக படைக்கப்பட்ட அன்னைகள். இந்த தாயார்கள் வந்து இறைவனுக்காகவே அந்த பகவான் பெருமாளுக்காகவே வாழ்ந்து, பெருமாளுக்காகவே தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்த அந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற 3 தேவியரும் அததான் நாச்சியார்கள் என்று சொல்கிறார். அந்த 3 நாச்சியார்களுக்கும் 3 திவ்ய தேசங்கள் தான் ஆதிபத்தியம். அதுல வந்து இந்த திருவெள்ளரை என்று சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீதேவி நாச்சியார். நான் சொன்னேன் இல்லையா? ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார்ன்னு சொன்ன மாதிரி 3 தேவிகளுக்குமே ஒவ்வொரு 108 திவ்யதேசங்கள்ல 3 தேவிகள் 3 தாயாருடைய ஆட்சிகளுக்கு அவர்களுடைய ஆதிபத்தியம் நடப்பதற்குன்னே கோயில்கள் தனியாகவே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த பூதேவி, நீலாதேவி என்ற தேவி தாயார்களுடைய தவிர, இந்த ஸ்ரீதேவி தாயாருக்கு மட்டும் தான் இங்க ஆதிபத்தியம். திருவெல்லையில் அதனால தான் அன்னைக்கு வந்து நம்ம அந்த தாயாருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி, அந்த செங்கோல் கையில் கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஆதிபத்தியம் என்பதை விளக்குவதற்காகவே. அப்ப திருவெள்ளரைக்கென்று பிறந்த அந்த ஸ்ரீதேவி, அதனால தான் அந்த
அந்த என்ன சொல்றது? அந்த சாயங்கால நேரத்துல அந்த அந்தி சாயும் பொழுது, சூரியன் அஸ்தமனத்திற்குள்ளே அம் பெண்கள் வீட்டில் இருந்து அவர்களுடைய ஐதீகத்தை காப்பாற்றி, அந்த வீட்டிலுடைய ம் அ விளக்கேற்றி நம்ம வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா? வெளிய பெண்கள் வந்து 6 மணிக்கு மேல விளக்கேற்றிய பிறகு செல்லக்கூடாது. யார் வீட்ல அமரக்கூடாது. அது மாதிரி ஒரு பழமையான முறை வந்து இருக்கிறதுனால தான், அன்னை மகாலட்சுமி அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதில்லை. அங்கேயே வந்து வாசம் செய்கிறாள் என்பது வந்து, சாதாரண ஒரு பெண்களுக்கு வந்து அவ்ளோ பெரிய ஸ்ரீதேவி மகாலட்சுமி வந்து எடுத்திருப்பதாகத்தான் என்னுடைய எண்ணத்திற்கு படுகின்றது. அப்போ நாச்சியாருக்கு திருவெள்ளரை, அங்க திருவெள்ளரையில் வந்து ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தான் இங்க ஆதிபத்தியம். மற்றும் இக்கோயிலுக்கு வந்து பெருமாள் தரிசிக்க செல்லும் பொழுது முதலில் 18 படிகள் இருக்குமாம். அந்த 18 படிகள்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. 18 படிகள் வந்து பகவத்கீதையினுடைய அத்தியாயங்களையும் அ சொல்லப்படுகிறது. 18 படி வந்து 18 அத்தியாயங்கள் பகவத்கீதை இருக்கு இல்லையா? அத வந்து பின்பற்றி இருப்பதாகவும், 4 படிகள் வந்து 4 வேதங்களை பின்பற்றியதும், மற்றும் 5 படிகள் வந்து பஞ்சபூதங்களை பின்பற்றுவதாகவும், இந்த 8 படிகள் வந்து அஷ்டாக்ஷர மந்திரம், அதாவது ஓம் நமோ நாராயணா என்று நம்ம அ ராமானுஜர் உரைத்த மந்திரம் அல்லவா? அந்த அஷ்டாக்ஷர மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து அ உணர்த்துவதற்காகவே இந்த 8 படிநிலைகளும் வைக்கப்பட்டு, பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா? அதுல அதை ஒப்பிடும் பொருட்டு தான் இந்த 24 மந்திரங்களுமே 24 படிகள் வைத்து, அதற்கு மேல் தான் வந்து இந்த புண்டரீகதாசன் வந்து தன்னுடைய பரிவாரங்களுடன் ம் மகிழ்ச்சியாக அருள் கடாட்சியத்தோடு காட்சி தருகிறார் என்று வந்து கூறப்படுகிறது. இது வந்து தாசன் என்ற அந்த இறைவனை பற்றிய, அந்த பெருமாளை பற்றிய ஒரு விளக்கம். மற்றும் சிவ தலத்துல வந்து திருப்பாசூர் என்ற சிவத்தலம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். திருப்பாசூர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அ நம்ம அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் இந்த மூவராலும் வந்து பாசுரம் செய்யப்பட்டது. பாடப்பெற்ற தலம் இது. இந்த தலத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த திருப்பாசூர்ல இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து வாசீஸ்வரர் என்ற சிவபெருமான் இங்கு காட்சியளிக்கிறார். வாசீஸ்வரர் வந்து வாசீஸ்வரர் மட்டும் கிடையாது இவருடைய மூலவர் பேரு. அவருக்கு வந்து பசுபதீஸ்வரர், பாசூர்நாதர், உடையார் என்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கின்றது. இங்க மூலவருக்கு வந்து 4 பெயர்கள் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி வாசீஸ்வரர், பசுபதீஸ்வரர், பாசூர்நாதர் மற்றும் உடையவர் என்ற 4 நாமங்களும், உற்சவமூர்த்திக்கு வந்து சோமஸ்கந்தர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாயார், அதாவது தாயார்ன்னு சொல்லக்கூடாது. அம்பிகை, அம்பிகை, அன்னை, அம்மை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த அம்பிகைக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா, தங்காதலி அம்மை. தங்காதலி என்றால் தம் காதலி என்று பொருள்படுவாங்க. அதுதான் இங்க தங்காதலி அம்மை என்று அழைக்கப்படுகிறாள். இங்க இருக்கக்கூடிய அன்னை பசுபதி நாயகி, பசுபதீஸ்வரருக்கு ஏற்ற மாதிரி பசுபதி நாயகி, மோகனாம்பாள், பாசூர்நாதனுக்கு மோகனாம்பாளாகவும், வாசீஸ்வருக்கு தான் இந்த தங்காதலி அம்மன். வாசீஸ்வருக்கு தங்காதலி அம்மன், பசுபதீஸ்வரருக்கு பசுபதி நாயகி, பாசூர்நாதனுக்கு வந்து மோகனாம்பாள் என்ற திருநாமத்துடனும் இங்கே அம்பிகை வந்து காட்சி தருகிறார். இதை தவிர பனை மூலை நாச்சியார் என்ற ஒரு பெயரும் இந்த அன்னைக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய சோம தீர்த்தம் சிறப்பானது. மற்றும் இங்க மங்கள தீர்த்தம் உண்டு. தலவிருஷம் வந்து மூங்கில், மூங்கில் தான் இங்க தலவிருஷமாக இருக்கின்றது. இதை மூங்கிலை வந்து தலவிருஷமாக கொண்ட, அதாவது மூங்கில்னா பாசு, பாசு என்றால் மூங்கில். அந்த பாசு என்ற இந்த மூங்கிலை தலவிருஷமாக கொண்டதனால் தான் இந்த ஊருக்கு வந்து திருப்பாசூர் என்ற பெயர் வந்து வந்தது. இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு வந்து பாசூர்நாதர் என்றும் பெயர் தோன்றியது. பிரம்மோற்சவம், திருவாதிரை அன்று செய்யப்படக்கூடிய அந்த களி திருநாள் இருக்கு இல்லையா? அது சிவராத்திரி போன்ற உற்சவங்கள் வந்து நிறைய இங்க நடக்கின்றன. மற்றும் தல வரலாறு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இங்க வந்து இந்த தலத்துல வந்து சிவபெருமான் லிங்கமாக இருப்பதை உணர்ந்து இந்த திருமால் வந்து வழிபட்டார். எந்த சூழ்நிலையில் வழிபடுகிறார் என்றால், நம்ம வந்து இந்த அ கனகதாரா தோத்திரத்துல வரும். மகாலட்சுமி வந்து தன்னுடைய கணவனை வந்து பெருமை பொருட்டும் பொருட்டு அவருடைய வீர தீரத்தை ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த 21 கனகதாரா ஸ்தோத்திரத்துல. அதுல வந்து மது மற்றும் கைடபர் என்ற மல்லர்களை இரு அசுரர்களை வென்ற என் நாயகன் என்று அதுல வரும். அதுதான் அந்த மது மற்றும் கைடபர் என்ற 2 அசுரர்களை கொன்ற
இந்த நாராயணன் வந்து தன்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக இங்கேயே தங்கியிருந்து சிவபெருமானையே நினைத்து தன்னுடைய பாவத்தை வந்து அங்கு விட்டு சென்று அகற்றி சென்றதாக அந்த பாவம் நீங்கி நீக்கம் செய்யப்பெற்றார் என்று வந்து இந்த தலத்திற்கு அந்த பெருமையும் உண்டு. இப்ப பெருமாள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஈசனை வழிபட்டிருக்கிறார். மற்றும் இத்தலத்து சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு மட்டும் எப்பயுமே செய்யப்படுவதில்லையாம். சிவாலயங்களில் எண்ணெய் காப்பு வந்து வைப்பாங்க. வஸ்திரம் உடுத்தும்போது அன்றாடம் நம்ம வந்து ஒரு ஒரு 4 கிழமை ஆனா ஐயனுக்கு வந்து எண்ணெய் காப்பு செய்து வஸ்திரங்கள் அணிவித்து மாலை மலர்கள் செலுத்துவது போல இங்க எல்லா செய்கைகளும் செய்வார்கள். அந்த ஐயனுக்கு செய்ய வேண்டியது அனைத்தும் செய்வார்கள். ஆனா எண்ணெய் காப்பு மட்டும் இங்க வந்து செய்யப்படுவதில்லை என்ற ஒரு சிறு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த கரிகால் சோழன் இருக்கார் இல்லையா? கரிகால் சோழன் வந்து இந்த சமணர்கள் வந்து கரிகால் சோழனுடைய ஆட்சி காலத்துல இந்த சமணர்கள் வந்து அவரை கரிகால சோழனை இந்த சோழர்களை ஆட்சி முடிவு பெறச் செய்யும் வகையில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடத்துல வந்து ஒரு பித்தளை குடத்துல வந்து கருநாக பாம்பு இருக்கு இல்லையா? பெரிய கருநாக பாம்பை வந்து உள்ள குடத்தில் இட்டு போட்டு அ அனுப்பி அந்த கரிகால சோழனை கொல்வதற்காக அனுப்பியிருக்காங்க. இந்த சமணர்கள் செய்த வேலை. அப்போ அந்த சிவபெருமான் அந்த அந்த கருநாகம் என்ன செய்தது அப்படின்னா, கரிகாலச்சோழனுடைய அரண்மனையில் புகுந்து அ அவரை அதாவது அவரை வந்து தீண்டி விட்டு தான் வெளியே வருவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அது அரண்மனையிலேயே அப்படியே தங்குகிறது. எத்தனையோ பேர் வந்து வந்து அந்த பாம்பாட்டிகள் வந்து அந்த அந்த கருநாகத்தை வந்து பிடிக்கவும் முடியவில்லை. அது எங்க இருக்கிறது என்று தெரியவும் இல்லை யாருக்குமே. ஆனால் ஒரு அச்சுறுத்தல் வந்து மன்னனுக்கு வந்து கரிகால சோழனுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்பதான் அவர் கரிகால சோழன் ஈசனை நினைத்து மனமுருகி வேண்டும் பொழுது, இந்த ஈசன் வந்து அங்க வந்து எப்படி வருகிறார் என்றால், அந்த சிவபெருமான் வந்து பாம்பாட்டியாக ஒரு வேடத்தில் வந்து, அந்த மன்னனை காத்து அந்த நாகத்தை தன் கழுத்திலே எடுத்துக்கொண்டு செல்கிறார். அந்த கரிகால சோழனுடைய தெய்வ பக்திக்கு, சிவபக்திக்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கின்றது. இந்த ஐயன் வந்து இங்க சிவபெருமான் ஐயன் பாம்பாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கற்சிலைகளும் இங்க இருக்கின்றன. மற்றும் அந்த பாம்பாட்டியாக இருந்த அந்த சிவபெருமான் வந்து கரிகால சோழனை காத்தது வந்து அவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணையினால் என்பது வெளிப்படுகின்றது. மற்றும் மற்றும் நம்ம இப்போ இந்த ஒரு ஸ்தலம் பார்த்தோம். இனி அடுத்த ஸ்தலம் என்ன அப்படின்னா, திருவாலங்காடு. இப்ப திருப்பாசூர் பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி திருவாலங்காடு என்ற ஸ்தலம். இது வந்து புதன் புதன் இருக்கார் இல்லையா? அந்த கிரகத்திற்காக சொல்லக்கூடிய தலம் தான் இந்த திருவாலங்காடு. இது வந்து வடநேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது வட ஆரண்யம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஈசன் தான் வட அரண்யேஸ்வரர் என்று இங்கே அழைக்கப்படுகிறார். இது வந்து திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் வந்து இந்த இதுக்கு தேவார பாடல் பெற்ற தலமாகத்தான் இந்த தலம் விளங்குகின்றது. இங்க இருக்கக்கூடிய இறைவன் வந்து திருவாலங்காட்டார் என்று அழைக்கப்படுவதோடு, வட ஆரண்ய திருக்கோயில் கொண்ட வட ஆரண்யேஸ்வரர் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து தேவர் சிங்க பெருமாள் என்ற ஒரு பெயரும் உண்டு. இங்க இருக்கக்கூடியது வந்து ரத்தன சபை பசுபதீஸ்வரர் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். தாயார் வந்து வண்டார்குழலி அம்மை. வண்டார்குழலி அம்மை ஈசனுக்கு சமமாக உடனுறை நாயகியாக இங்கு ஆட்சி வருகிறாள். மற்றும் இங்க இருக்கக்கூடிய நாம் சொன்ன மாதிரி கருவறைக்கு ஒரு பெயர் வண்டார்குழலி என்பது போல உற்சவமூர்த்திக்கு வந்து உம் சமிசீனாம்பிகை என்ற பெயர் நாமம் இருக்கின்றது. நம்ம அழகாக இந்த பெயர்களை எல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு அழகாக சூட்டலாம். அவ்வளவு ஒரு அழகான பேர். அந்த பெயரை வந்து கேட்கும் போதே அவ்வளோ ஒரு தெய்வீகத்தோடும், அவ்வளோ ஒரு அருகடாட்சியத்தோடும் இருக்கின்றது. அம்பிகைக்கே உரித்தான அந்த பெயர் நாமங்களை கேட்கும்போது மெய் சிலிர்க்கின்றது. அதே மாதிரி நம் பெண் குழந்தைகளுக்கு நம்ம அந்த நாமங்களை வந்து நம்ம அதை வைத்து அந்த குழந்தைகளை நாம் வந்து அந்த பெயரை வைத்து கூப்பிடும்போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய தலவிருட்சம் வந்து ஆல விருட்சம் தான் இங்க தலவிருட்சமாக இருக்கின்றது. திருவாதிரை மற்றும் பங்குனி நாட்களில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் மிகப்பெரிய விஷயமாக மிகப்பெரிய திருவிழாவாக இங்க கொண்டாடப்படுகிறது. இங்க மூலவர் முன்னே சொன்ன மாதிரி வட ஆரணேஸ்வரர் தாயாரும் பண்டார்குழலி அம்மையும் இங்கு காட்சி தருகிறார்கள். திருவிழாக்கள் வந்து மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்க கொண்டாடப்படுகின்றன. சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறார். இவரை தவிர யாரு இருக்காங்க அப்படின்னா நடராஜ பெருமாள் அதாவது நடராஜ பெருமாள் நித்தமும் நடமாடும் இந்த ஐம்பெரும் அம்பலங்கள் இருக்கு இல்லையா? அந்த அம்பலத்திலே வந்து ரத்தின சபை தான் இந்த
இங்கு இருக்கக்கூடிய சபையாக விளங்குகிறது. அந்த இறைவனால் அம்மையே, அதாவது அம்மையே எந்த அம்மையே? இறைவன் சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் அம்மையே என்று அழைத்த அந்த ஒரே அன்னை நம்ம காரைக்கால் நாச்சியார் அல்லவா? அந்த காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையாரைத்தான் இறைவன் வந்து அம்மையே என்று அழைத்தார். வேற யாரையுமே எந்த ஒரு நாயன்மார்களுமே அப்படி அழைக்கப்படவில்லை. அந்த காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே அந்த அம்மையே என்று இறைவனால் அழைக்கப்பட்ட அந்த திருநாமம் வந்து நம்ம இன்றளவும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த காரைக்கால் அம்மை வந்து தலையால் நடந்து வந்து நடராஜனின் திருவடிகளை கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்திலே திளைத்திருக்கும் காட்சி வந்து இன்றளவும் அங்கு இருக்கின்றது. அதுதான் இங்க சிறப்பான விஷயம். மற்றும் காரைக்கால் அம்மைக்கு ஈசன் அருளினார். அந்த அருளி அந்த மூத்த திருப்பதிகம் பெற்ற சிறப்புடைய தலமாக இது விளங்குகின்றது. மற்றும் இந்த சும்பன், நிசும்பன் என்ற 2 அரக்கர்கள் இருந்தார்கள் இல்லையா? அப்போ அந்த இருக்கும்போது அசுரர்கள் ஆலமர ஆ அ இந்த ஏற்கனவே இந்த வட ஆரண்யம் என்பது என்ன அப்படின்னா, அந்த ஆரண்யமாவே இருந்திருக்குது. வடக்கு நோக்கி இருந்தது ஆரண்யம். வடதிசையில் இருந்தது. அந்த ஆரண்யத்துல ஆலமரங்கள் நிறைய நிறைய இருந்தன ஆலமரங்கள். அப்போ அந்த ஆலமரங்களை நிறைய கொண்ட அந்த ஆரண்யத்துல வந்து சும்பன், நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ம் ஆ ரொம்ப வந்து அ எல்லாரையும் துன்புறுத்தி பெரிய அதாவது போற வரவங்கலாம் கொன்னுட்டு அந்த மாரி இருக்கும்போது, இந்த காட்டுல தங்கி தான் மனிதர்களை வந்து ரொம்ப துன்பம் விளைவித்துக் கொண்டே இருந்திருக்காங்க 2 பேரும். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டு பார்வதி தேவி தன் பார்வையால் வந்து முறையிடும்போது, பார்வதி தேவி வந்து என்ன செய்றாங்க அப்டின்னா, தன்னுடைய பார்வைக்கு அதிக சக்தி உள்ளதிலேயே அந்த பார்வையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு காளியை தோற்றுவித்தாள். அப்ப அந்த தோற்றுவிக்கும்போது அந்த அரக்கர்களை அந்த காளி அழித்துவிட்டு, அழித்துவிட்டு அங்கேயே வந்து பார்வதியினுடைய காலடிகளில் அவள் சரணாகதி அடையும்போது, அவளையே அந்த ஆலங்காடு இருக்கு இல்லையா? அந்த ஆலங்காட்டிற்கு தலைவியாக நீ இருந்து கொள் என்ற அன்னை வந்து ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறார். அப்ப அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட அந்த காளி வந்து பல கோர செயல்களை புரிகிறாள். அவளுடைய அவருடைய பிறப்பு அந்த மாதிரி. அப்ப அதனால வந்து இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, மூஞ்சி கேச கார்கோட முனிவர் அப்படின்றது அவர் வந்து இந்த காளியினுடைய இந்த உக்கிர தாண்டவத்தையும், இந்த உக்கிரத்தையும் பொறுக்க முடியாமல் திரும்பவும் போய் சிவன் கிட்ட வேண்டுறார். சிவபெருமான்ட்ட வேண்டும்போது சிவன் கோர வடிவம் காளிக்கு மேலே கோர வடிவம் எடுக்கணும் இல்லையா அவரு? அப்ப காளிக்கு மேலே கோர வடிவம் அவர் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அப்ப ஆலங்காட்டை அடையும்போது அவரைக் கண்ட காளி, "நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை நீ ஆளலாம்" என்று சிவனிடம் உரைக்கிறார். அப்ப சிவனும் காளியுடன் சேர்ந்து ஊர்த்தாண்டமும் ஆடுகிறார். ஆடும்போது அப்போது அவர் தன் காதில் இருந்த அந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை எடுத்து தனது இடது கால் பெருவிரலில் எடுத்து மீண்டும் அணிந்து கொள்கிறார். இதைக் கண்ட காளி, இது போன்ற தாண்டவத்தை தன்னால் ஆட இயலாது என்று தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு விடுகிறாள். இப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர்கள் வேறு யாருமே கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பிறகே என்னை வழிபடட்டும் என்று அதற்கான முழு பலன்களை நான் அளிப்பேன் என்று வந்து இறைவனார் வந்து காளிக்கு உத்தரவிடுகிறார். இதுதான் வந்து திருவாலங்காடு இருக்கக்கூடிய வடநாரேஸ்வரர் மற்றும் திருப்பாசூரில் இருக்கக்கூடிய திருப்பாசீஸ்வரர் என்ற 2 இறைவனையும், திருவெள்ளரையில் இருக்கக்கூடிய நம்ம புண்டரீகாட்சன் என்ற இறைவனையும் வந்து காது குளிர, கண் குளிர நாம் வந்து பயணப்பட்டது போல் நாம் கண்டோம். அந்த வகையில் இன்று திருப்பாவையினுடைய பாசுர பாடல் இன்று 4வது பாடல். இந்த 4வது பாடல்ல "ஆழிமலை கண்ணா" என்று தொடங்கும் பாடல் இல்லையா? இந்த "ஆழிமலை கண்ணா" அப்படின்னு தான் ஆண்டாள் வந்து ஒரு பாடலை ஆரம்பிக்கிறாங்க. இது 4வது பாசுரமாக போற்றப்படுகிறது. அந்த பாடல் வந்து உங்களுக்கு இந்த பாடலை நான் வந்து வாசிக்கிறேன். "ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழி உள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும்" அப்படின்ற ஆண்டாளுடைய பாடல். "மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்" என்று பாடி முடிக்கிறார். இப்போ இந்த பாசுரத்துல வந்து 3ஆம் பாசுரத்துல நோன்பு நோற்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னன்னு ஆண்டாள் சொல்றாங்க. "மும்மாரி பெய்து பசுக்கள் பாலால் இல்லம் நிறைத்து
செல்வம் பெருக்கும் எங்களுடைய ஆயர்பாடி என்று பெருமைப்படுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் நாம் சொன்ன இந்த சுபிட்சத்திற்காக கண்ணனே கருணை மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுவதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மலை மண்டலத்துக்கு தலைவியான யாரு? ஆழிமலை கண்ணா, மலைக்கும் நீயே சொந்தமானவன், மழை உன்னால் பெறச் செய்ய முடியும், மழை நீ எங்களுக்கு மழை தருவது இன்றி வேறு யார் தருவார் என்ற ஒரு வாசகத்தையும், மலை மண்டலத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய கண்ணனே நீ நினைத்தால்தான் இங்கு ஆயர்பாடியில் மழை பெய்யும், மழை பொழியும் என்ற ஒரு வேண்டுதலையும் ஆண்டாள் அன்னை வைத்து, உன் கொடையில் எதையும் நீ ஒழிக்காமல் அருள வேண்டும். எத்தனையோ கொடை உனக்கு இருக்கின்றது, எத்தனையோ ம், உபகாரம் நீ வந்து இந்த ஆயர்பாடிக்கு செய்ய வேண்டியது இருக்கின்றது. அதை தவறாமல் செய்துவிடு என்று தன் நிலத்திற்காக, தன் நில மக்களுக்காக, தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஆண்டாள் வந்து சுயநலமின்றி எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவே ஆண்டாள் வேண்டிக் கொண்டே இருக்கிறாள் இன்றளவும். அப்ப மலை மண்டலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணனே, நீதான் வந்து இந்த குடையில் சிறந்தவன், கொடுப்பதில் சிறந்தவன் நீ அல்லவோ, அதனால் நீ ஒழிக்காமல் நீ அருள வேண்டும் இந்த மழையை. மழை அதனாலதான் மழை பொய்க்காது பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறார். நீ செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, நீ கடல்ல வந்து ஒரு அரக்கன் இருக்க. கடலில் புகுந்து அங்கிருந்து நீரை முகர்ந்து கொண்டு வந்து பேரொலி எழுப்பி கர்ஜனை செய்து ஆகாயத்தின் மேல் ஏற்றி ஊழி காலம் முதலான அனைத்தும் காரணமாக விளங்கும் எம்பெருமானின் திருமேனியைப் போல கருத்து பெருமை பொருந்திய சுந்தரத் தோளுடைய நாபியில் கமல மலர் கொண்டு நிகழும் பெருமாளின் வலக்கையில் திகழக்கூடிய அந்த சக்கரம் ஆகிய அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். இதுதான் அந்த பாடல்லையே முன் சொன்ன மாதிரி, ஆழி மலை புக்கு முகுந்தொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து. நீ மலையை வந்து எப்படி கொண்டு வரணும்ன்றத கூட ஆண்டாள் உத்தரவிடுறாள் கண்ணனுக்கு, நாராயணனுக்கு. இப்போ அந்த மலை வந்து எப்படி வரணுமா அப்படின்னா, கடலில் இருக்கக்கூடிய நீர் துளைகளை மேலே எடுத்துச் சென்று கருமேகமாக்கி அதை குளிர்வித்து, நீ எங்கள் ஆயர்பாடிக்கு மழையை தரக்கூடாதா என்று வேண்டுகிறாள். அப்போ விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஆன்மீகமும் அறிந்த ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அன்னை அவங்கள விட வேற யாருமே சிறந்த பெண்மணி உலகத்திலேயே இருக்க முடியாது என்பதை அனைவருமே ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த காலத்திலேயே எவ்வாறு மழை பொழியும், எவ்வாறு மழை பெய்விக்க முடியும் என்ற அந்த விஞ்ஞான தத்துவத்தையும் ஆண்டாள் நமக்கு வந்து அருளிச் செய்கிறார். இன்று வந்து விஞ்ஞானத்தில் மேம்பட்டு விஞ்ஞானத்துல வந்து மிகப்பெரிய சாதனைகளை நாம் சாதித்திருந்தாலுமே, அன்றளவில் ஆண்டாள் சொல்லிய அந்த கருத்துக்களை நாம் இன்றளவும் நினைத்து பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு அறிவு, பெண் குலத்தையே பெருமைப்படுத்தக்கூடிய அந்த ஆண்டாள் அன்னையை நாம் வாழ்நாள் முழுவதும் போற்ற வேண்டிய கடமையில் உள்ளோம். மற்றும் ஆண்டாள் வந்து எப்படி மழை பொழிய வேண்டும், கண்ணனையும் வந்து ஆண்டாள் வந்து நாராயணனையும் சொல்கிறாள், நாராயணனையே போற்றுகிறாள், மழையும் வேண்டும் என்கிறாள். அப்ப கடலில் இருந்து மேலே செல்லக்கூடிய அந்த நீர் ஆவி இருக்கு இல்லையா, அதை எடுத்து உன் வெப்ப கதிர்களால் மேலே எடுத்து அதை வந்து நீர்த்திவளைகளை ஆக்கி நீ வைத்துக்கொள். அதை குளிர்வித்து உன்னுடைய உடல் எப்படி கருத்த நிறமாக இருக்கின்றதோ, அது மாதிரி கருமையான மேகங்களை நீ கூட்டி, கருமையான மேகங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து குளிர்வித்து, ஐயனே எங்களுடைய ஆயர்பாடிக்கு, இந்த ஜெகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு மழையை கொடு என்று ஆண்டாள் வந்து மிகவும் கசிந்துருகி பாடுகிறாள். இதுதான் அந்த வந்து இந்த சார்க்கம் என்பது வந்து அந்த ஐயன் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்கக்கூடிய சார்க்க வில் என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வில் அது. திருவாளியைப் போலே ஒளிர்த்து இடது கரத்தில் திகழும் பாஞ்சன்ய சங்கு அப்படின்னு சொல்றா. பாஞ்சன்ய சங்கு போலே அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். பாஞ்சசன்ய சங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, பாஞ்சசன்யன்றது முதல்ல வந்து ஒரு அரக்கனாக இருந்திருக்கிறான். அதனாலதான் ஆண்டாள் இந்த பாடல்ல வந்து பின்னாடி வரும் இதெல்லாம், பின்வரும் பாடல்கள்ல இதுக்கு விளக்கமே இருக்கு. இந்த ஆண்டாள் வந்து இந்த சங்கு என்ன சங்கு அப்படின்னா, பாஞ்சசன்ய சங்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த சங்கு பாஞ்சசன்யம் என்றது வந்து ஒரு அரக்கனுடைய பெயர். அவர் வந்து கடலிலே கடல் ராஜனாக இருந்து, கடல் அரக்கனாக இருந்து, கடல் வாழ் உயிர்களை எல்லாம் தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு, ஒரு கடலிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக் கொண்டிருந்தவன் தான் இந்த பாஞ்சசன்யன் என்ற ஒரு அரக்கன். அந்த அரக்கனால் தொந்தரவுகள், உயிர்களுக்கு தொந்தரவு, மனிதர்களுக்கு தொந்தரவு, இப்படி இருக்கும்போது அந்த பஞ்சசன்யன் என்ற ஒரு அரக்கனை நீ அழிக்க வேண்டும் என்று மக்கள் வந்து கிருஷ்ண பக்தர்கள் உத்தரவிடும்போது, நாராயணனுக்கு வந்து அம் அ செய்யும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாஞ்சனியன் என்ற அரக்கனை வந்து கடலுக்குள் செலுகிறார். யார?
பலராமன கூப்பிட்டுட்டு அந்த கண்ணன் வந்து கடலுக்குள் செல்கிறார். கடலுக்குள் செல்லும்போது, அங்க அரக்கன் வந்து என்னெல்லாம் மாயஜாலங்கள்லாம் காட்டுறாரு. அரக்கன கண்டே பிடிக்க முடியவில்லை. தன் தவ வலிமையால் அங்கேயே தன்னுடைய தவ வலிமையால் அந்த பாஞ்சஜன்யன் என்ற ஒரு அரக்கனை கண்டுபிடித்து, அவரை வந்து அப்படியே எடுத்து வந்து அப்படியே சம்ஹாரம் செய்கிறார். சம்ஹாரம் செய்து, அந்த சம்ஹாரம் செய்து அந்த கடலுக்குள்ளேயே எரிப்பது என்பது சாதாரணமாக விஷயமா? அந்த கடலுக்குள்ளேயே அந்த பாஞ்சசன்யன் என்ற அரக்கனை வந்து நெருப்பிட்டு எரிக்கிறார் பெருமாள். அப்போ நெருப்பிட்டு எரிக்கும் பொழுது, அந்த சங்கையில் இருந்து அந்த நெருப்பில் இருந்து வந்த அந்த சாம்பல், அந்த உடல் எரியும்போது வரும் இல்லையா? அந்த சாம்பல், அந்த சாம்பலை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வெண்சங்காக மாற்றுகிறார். அந்த வெண்சங்கை தன்னுடைய கையில் வைத்துக் கொள்கிறார். அவ்வாறாகப்பட்ட அந்த அரக்கனை அழித்து, அந்த பாஞ்சசன்யன் என்ற அரக்கனை அழித்து, அவனுடைய அந்த பூத உடலை வந்து சங்காக மாற்றி, அது வெண்மையான சங்காக மாற்றி, தன்னுள்ளே நிரந்தரமாக வைத்துக்கொண்டு மோட்சம் கொடுத்த இந்த நாராயணன் இது கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த பஞ்சசன்யன் என்ற அந்த அரக்கன் வந்து எவ்வளவு பெரிய மோட்சத்தை அடைந்திருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு நிலையை அடைந்திருக்கணும். இறைவனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? எவ்வளவு பெரிய பக்தர்களா இருந்து என்ன செய்ய? ஆனா இந்த பஞ்சசன்யன் என்ற ஒரு அரக்கன் சங்காக மாறி எந்நேரமும் இறைவனுடன் இருந்து கொண்டு அருள் பாலிக்கிறாரே பக்தர்களுக்கெல்லாம். இதைவிட ஒரு மோட்சத்திற்கும் இறைவனுடைய திருவடியை வந்து சரணாகதி அடைவதற்கும், பாதத்தை சரணடைவதற்கும் வேற என்ன ஒரு விஷயம் நடந்துவிடப் போகிறது என்பது ஆச்சரியமான விஷயமே. அப்போ நோன்பு நோற்கும் முறைகள் மற்றும் இந்த மார்கழி நீராட்டம் எப்படி செய்ய வேண்டும் எல்லாத்தையுமே ஆண்டாள் வந்து இந்த பாடல்களே இருக்கிறார். அப்ப ஆண்டாள் வந்து அறிவு நயப்பட்டவள், ஆண்டாள் வந்து விஞ்ஞானம் தெரிந்தவள், மெய்ஞானம் அறிவதோடு ஆன்மீகம் அறிந்த ஆண்டாள் நாராயணனே நாராயணனே என்று தன் காலம் முழுவதுமே வந்து பறைசாற்றியிருக்கிறாள். பறை என்றால் மோட்சம் இல்லையா? நாராயணனுடைய பறை கிடைக்க, நாராயணனுடைய இருந்து மோட்சம் கிடைக்க, ஒவ்வொரு பெண்ணுமே எவ்வாறு வழிபட வேண்டும் என்று அந்த வழிபாட்டு முறைகளை ஆண்டாள் நாச்சியார் வந்து நமக்கு அருளிச் செய்ததே இந்த 4வது பாடலான ஆழிமலை கண்ணா. மலையின் முக்கியத்துவம் பற்றியும், தன் கையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சசன்ய சங்கு எவ்வாறு தோன்றியது என்றை பற்றுமே ஆண்டாள் வந்து இந்த பாடல்கள்ல கூறியிருக்கிறாங்க. இந்த மொத்தம் வந்து திருவெள்ளரை, அப்புறம் வந்து இந்த திருவாலங்காடு திருப்பாசூர் என்ற 2 சிவனார் தலமும், ஒரு வைணவ தலமும், ஒரு ஆண்டாளினுடைய திருப்பாசுரமான 4வது பாசுரமும் பொருள் விளக்கமும் இந்த வகுப்பில் நாம் கண்டிருக்கிறோம். அடுத்த வகுப்பில் நாளை வந்து 5வது பாடலுடன் ஆரம்பித்து இன்னும் சில அஹ், இரு வைணவ தலமும், ஒரு வைணவ தலமும், ஒரு சிவதலமும் வந்து நாளை வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.